வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு பிரியாணி செஞ்சோம். அது எப்படி செஞ்சோன்றதை ஒரு ஸ்டெப்பாக நான் லைனாக இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு சேர்ந்து எப்படி பிரியாணி செய்வது என்றதை நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணி ஒரு ஸ்டேஜில் என்னென்ன பொருள் போடுறோன்றதை பாருங்கள். சிம்பிள் ரெசிபி மாதிரி தான் செஞ்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ண இந்த பிரியாணி. ஸோ ஃபைனல் டச் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ அப்படியே பாருங்கள். மியூசிக்கோடைய ஸோ லைனாக அப்படியே பார்த்துட்டே betul gabut. Ada lagi juga nih. Ya, once lagi deh. போடு எல்லாத்தையும் போட்டு हवा में सुलग देखिए अच्छा सुलग जाता हो। मसाला पैकिंग करो जग जग भी लगा दो मुझा मुझे रहते थाला तक साबुन डाला लगा ना था तूने पता अच्छा क्या लेंगे साबुन डाला कर सामने थाला जा बच्चे देख भैया ना बहुत खुशी में इसको అది ఓ రోజు ఒక గ్లాస్ పానీ పంచదార కొడుతా వచ్చరా కొడు किसमें वो బారా ए करेक्टर या बगैर ఏట గల్గా परो नहीं सच क्या अच्छा रहता జర్ర ఉదిరా రా కొడు पकड़िया क्या नानी तेरा कहानी है खोल खोल खाला दाग लग जाएगा खाता सीना तुम खाता चावल डालना क्या बर विचार करो टेंशन आती में बोल क्या बिजा करती है क्या इसको पान नमक का भुजिया तो कैसे डालेंगे वैसा बोलना चाहिए दो डाली क्या माला मिंजे 4.5 डालना बड़े हैं ताजा टमाटर से कुछ ताजा प्याज मोटा मोटा डाल कौन ब्लाते बोल थोड़ा तो मजिस्ट्रेट क्या बोल ले मैं सब बात करता निकल जा तो कहीं हलाल था छोड़ना है तो सच्ची मारा ए हल्ला खाने से चावल हल्ला ब्लास बच्ची दी हो चुका मेरे को मजा दे ना क्या मांग बच्ची दी है बड़ा कर रहा हां इन्हें घर में खाली पेट को खाता है कहते तो क्या कौन बोले से कब बोले से कब देर बात करता है तो क्या बात है देते हम क्या खा देगी नहीं मसाला हला दे और जीरा भी रख दिया मुझ चक्का दक याद है आज रात के ए अंदर जाता रहे नहीं जाएगा क्या जाएगा अंदर से जीवन आते हो मुझ कटना है साइड में जाता नहीं ये जटक पहले अबे करो कपड़ा ना कपड़ा दे कपड़ा गरम होता दिखाने के लिए बाबा பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் டச் பிரியாணி தம் போட்டு ஓப்பன் பண்ணுறோம். கிண்ட அதில் பார்த்தீங்கன்னா போக அந்த பிரியாணியோடைய ஸ்மெல்லு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
ஃபைனல் டச் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை வந்து ரெகுலராக பண்ணலாம். ஸோ எங்கள் வீட்டில் அப்பப்போ இது மாதிரி பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா மொத்தம் ஃபேமிலியும் சேர்ந்து இது மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். ஸோ உங்கள் வீட்லேயும் நிறைய பேர் பிரியாணி சாப்பிடுவீங்க. அவங்களாம் ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனலை வந்து பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஷேர். ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான அனுபவங்களை நீங்களும் வந்து என்னுடைய கமெண்ட்ஸ்லேயும் சரி, என்னுடைய ஒரு லைக்ஸ், ஒரு ஷேர், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. தேங்க்யூ.